இந்த ஆட்சியில டாஸ்மாக் ஊழல். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. யார் வாங்கினா? செந்தில் பாலாஜி. அவர் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது. டாஸ்மாக் கடை ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ஏழைகள் சுரண்டுனாங்க. இந்த பணம் பூரா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 5400 கோடி இந்த டாஸ்மாக் மூலம் இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது. இந்த 4.5 ஆண்டுல சுமார் 23,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் வாக்காளரை விலைக்கு வாங்க முயற்சி செய்யறாங்க. வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து அருள்வருந்து நீங்க உஷாரா இருக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறாங்க. நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம். திமுக அப்படி சந்திக்கல. சொல்றதுக்கு எதுவும் இல்ல, செஞ்சா தானே சொல்றதுக்கு. சட்டில் இருந்தா தானே ஆப்பையில வரும். இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலையே. அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி 10 வருஷத்துல, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, தலைவாசல் 1000 கோடியில, இப்படி பல கல்லூரிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை உயர்த்தணும். பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை உயர்த்தணும். மத்திய அரசு நிர்ணயித்த அந்த 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் 20 அடைந்தோம்.